இந்த சிறுவீடு மெய்வான் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை எங்க பார்க்கணும்னா திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்திலேருந்து பார்க்கணும். எருமைக்கு என்ன ஒரு குணம் இருக்குன்னா, காலம்பர போய் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லு பச்சை பசேர்னு இருக்கும். அங்க மேல பனித்துளி சேர்ந்து இருக்கும். இந்த மாடு என்ன பண்ணும், எருமை மாடு போய் மேலே இருக்கிற புல்லை மேய்ஞ்சிட்டு வந்துடும், கீழே இருக்கிற அடி புல்லை மேயாது. அதுதான் எருமை மாடு. ஏன்னா அது தாமச குணம் உள்ளது, கொஞ்சம் சோம்பேறி. இன்றைக்கு இருக்கிற பெண் என்னன்னா இந்த தாமச குணத்தினால ஆட்பட்டு இருக்கின்ற, அதை சொல்வதற்காக இங்க வர இன்னும் ஒரு செய்தியும் இருக்கு. இதுல எங்க ஆச்சாரியனை கொண்டு சேர்க்கிறா அப்படின்னா, இன்றைய காலத்திற்கு இது ரொம்ப தேவையான செய்தி. பல இடத்துல பலர் தன்னையே ப்ரொக்ளைம்டு ஆச்சாரியன், யாரை பார்த்தாலும் ஜெகத்குரு ஜெகத் ஆச்சாரியன்லாம் போட்டுக்கிறாங்க. அவர்கள்ட்ட போய் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதை தெரிஞ்சுக்க கூடாதோ அதை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த எருமை மாடு மாதிரி அந்த நுனிப்புள்ள இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்ட்ட போய் நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு வந்துடக்கூடாது. முற்றும் கற்று நன்கு தெளிந்த ஆச்சாரியர்களிடம் போய் நம்ம ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க தாமச குணத்திற்கு உரிய எருமை மாட்டையும் அது எப்படி புல்லை அறகுறையா மேயுமோ அதற்கு உதாரணமாக இங்க கொண்டு இன்றைய பாசுரத்துல சொல்லுகின்றார்.